ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பொய்மா சமையல் சேனல். இந்த நம்ம என்ன பார்க்குறோன்னா அம்மா பார்த்தீங்கன்னா கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வணக்கம். பொம்மிமா சமைச்சாலுங்க. இப்போ இட்லிக்கு ஒரு கார சட்னி தாங்க செய்யப்போகிறேன். செம சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, தக்காளி எல்லாம் கழுவி வச்சுக்கலாம். இட்லிமா வீட்டிலே தாங்க அரைச்சது. இப்போ பாருங்கள், இது இட்லி ஃபஸ்ட்டு ஊற்றி விட்டுலாங்க. இப்போ தக்காளி நல்லா கழுவி வச்சுக்க, ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்து வச்சுக்கிறேங்க. கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான மிளகாங்க, பூண்டு, கலருக்கு ஒரு 3 மிளகா எடுத்து வச்சுக்கிறேங்க. அப்புறம் தேங்காய் சட்னி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேங்க. இட்லிக்கு செய்ய போகிறதுங்க. செம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கார சட்னி. இப்போ இட்லியை ஊற்றி விட்டுலாங்க. இட்லி வாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். மிக்சியில் அரைக்கிறதுக்கு இட்லி வெந்துடும். இப்போ இறக்கி வச்சுட்டு ஸ்பூன் போட்டு எடுத்தால் இட்லி சூப்பராக வருங்க. நான் ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றிக்கிறேங்க. இது இட்லி பானைக்கு நான் எண்ணெய் தடவாமல் தான் ஊற்றுவேன். சூப்பராக இட்லி பந்து தான் வந்துடும். நெய் போட்டு தடவிக்கலாம். லைட்டாக எண்ணெய் போட்டு தடவிட்டால் சூப்பராக வரும். நெய் எதுவுமே எண்ணெய் ஊற்ற மாட்டேங்க. அப்படியே ஊற்ற சூப்பராக பஞ்சாட்டம் வந்துடும் இட்லி. ஒரு 10 நிமிஷம் வெந்துடுங்க. சீக்கிரமாக வெந்துடும். குயிக்காகவே 3 தட்டு இருக்குதுங்களா, அப்படி ஊற்றி சீக்கிரம் வெந்துடும். எல்லாத்துக்கும் ஆளுக்கு 3 கொடுத்த வேலை ஆகிடும். சீக்கிரம் ஒரே வேலை டக்கு வேலை முடிச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், மிளகா காம்பெல்லாம் பிச்சு போட்டுக்கலாம். இது மீடியமான காரங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையான காரம் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் நல்லா ஊற வச்சா செம சூப்பராக இருக்குங்க. இப்போ பூண்டு கலருக்கு 3 மிளகா, நல்லா ரெட் கலர் நல்லா கிடைக்குங்க. அது 3 மிளகா போட்டுக்க. பூண்டு ஒரு கை எடுத்துருக்குங்க. ஒரு 5-6 பூண்டு தொலியோடு தாங்க போட்டுக்க. பூண்டு நல்லா கழுவிட்டு போட்டுக்குங்க. இதெல்லாம் ஒரு மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போடுங்க. நல்லா சுவை சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளியில் நல்லா பார்த்து அரிஞ்சிக்கலாம். நல்லா கலராக இருந்துச்சுக்கலாம் தக்காளியை பார்த்து உள்ள பூச்சிகளாக இருக்குதா பார்த்து செக் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ இந்த அளவுக்கு நைஸாக நான் அரைச்சிட்டேங்க தக்காளியில் போட்டு. இப்போது அரைச்சிட்டு வச்சுக்கோங்க. தாளித்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு. நல்லா கொதிக்க பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் ஊற்றிக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் தாங்க நான் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சிங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா பெருங்காயத்தூள் நல்லா வாசனமாக போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சதில் தக்காளி சாதத்தில் போட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. மிக்சியை கழுவி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேகணுங்க. நல்லா கெட்டியாக வந்துடணுங்க சூப்பராக. கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இது நல்லா சுண்டி நல்லா வரணுங்க. இந்த சட்னி ஒரு வாரத்துக்கு கூட கெடாதுங்க. இப்போ நல்லெண்ணெய் தாங்க ஊற்ற போகிறேன். நல்லெண்ணெய் அதுக்கு நல்லாவே ஊற்றலாங்க. நம்ம காரம் இருந்தால் கூட கொஞ்சம் அடங்கிக்கும், நல்லாயிருக்கும். பழசாக இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டேங்க. நல்லா வேகட்டுங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுருவேங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா தாங்க கெட்டியாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள குட்டி குட்டி பூச்சியாக இருக்குதுங்க. நல்லா பார்த்து பார்த்து அறிவேங்க. எப்படி இருந்தாலும் 2 தக்காளி 3 தக்காளி வேஸ்ட் ஆகிடுங்க. பழம் நல்லா தான் இருக்குது. குட்டி குட்டி பூச்சி இருக்குது பாருங்களா, வெள்ளையா பாருங்களா. அதை தக்காளி அறியும்போது பார்த்து பார்த்து தான் அறிவேங்க. எனக்கு தக்காளி அறினா கொஞ்சம் பயம் இருக்குள்ளே பூச்சி இருக்குமே பயந்துட்டு அறிவேங்க. இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குன்னு நல்லா சுண்டி வரணுங்க. இப்போ இட்லி பாருங்களேன், நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணியை தொட்டு கையொட்டு குத்தி பார்த்தீங்கன்னா உண்மையை ஒட்டில் சூப்பராக வந்துருச்சு. இப்போ இறக்கிடலாங்க. பாருங்க, நல்லா மிளகா சட்னி நல்லா காரம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரமாக வந்துச்சு பாருங்க. நல்ல எண்ணெயெல்லாம் இந்த அளவுக்கு இறக்கி வச்சிடலாங்க. இவங்களை நல்லா கொதிக்க வச்சாலே போதுங்க. அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க, நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் சட்னி, இந்த கார சட்னி, இட்லி சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து வசத்துங்க பார்க்கலாம். பொறுமை மச்சால் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.